போன வாரம் மலேசியாவில் இருந்தேன். மலேசியாவில் தான் நான் இங்கே வரேன். மலேசியாவில் பீகாருக்கு வந்து எங்களுடைய இந்த ஊழியங்கள் எல்லாம் பார்த்துட்டு, அண்ணே நானும் போய் மலேசியாவில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வேன்னு சொல்லி ஒரு தம்பதியார், நல்ல தம்பதியார், ஆண்டவருக்குள்ள ஒரு பயங்கர ரோமன் கத்தோலிக்கர்களாக இருந்து ஆண்டவருக்குள் வந்த அந்த தம்பதியார் ஒரு வைராக்கியத்தோடு அங்கே இருந்து புறப்பட்டு போனார்கள். அந்த புருஷன் திரும்பவும் ஒரு மாதத்திற்காக அண்ணன் என்னை ட்ரெயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் பீகார்ல வந்து ட்ரைனிங் எடுத்தாரு. நல்ல ஆள்கிட்ட அவரை ட்ரெயின் பண்ண அவரும் போயிட்டாரு. அங்க போய் அங்க நாங்கள் இங்கே விபச்சாரிகளுக்கு பிறந்த பிள்ளைகளை பாதுகாப்புறபடினால இங்கே நாங்கள் மோசமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை தேவனுக்குள் கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட்டிருக்க அவள் கண்ணால பார்த்து அந்த மலேசியாவில் இருக்கிற அந்த இடத்துலையும் அண்ணன் செய்யறான்னா நம்மளும் ஏதாவது செய்வோம்னு சொல்லி, பாஸ்டர்கள் அல்ல, அவன் படிச்சது வக்கீலுக்கு, அவரு மோட்டர் மெக்கானிக், 2 பேரையும் ஆண்டவர் கொடுத்து 3 பிள்ளைங்களையும் கொடுத்திருந்தாரு. மூத்த பையன் கொஞ்சம் மென்டலி ஹேண்டிகேப்டுங்கறனால பேச முடியாது அவனுக்கு. அவன் ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு போவான், காது சரியா கேட்காது, அவனுக்கு பேச முடியாது. அதனால அவனுக்கு மற்ற பிள்ளைகள் மாதிரி பள்ளிக்கூட அதை சுமந்து கொண்டிருந்தாலும் 2 பொம்பளை பிள்ளைகளையும் ஆண்டவர் தந்திருந்தார். இந்த பிள்ளைகளை பாதுகாப்பதோடு கூட அவளுடைய பாரத்தை அறிந்து கொள்வதற்கு அவள் இருந்த பகுதிகளில் ட்ரக்கை கடத்துகிறவர்கள் உண்டு, போதைப் பொருட்களை கடத்தி விற்கிறவர்கள். அந்த சமுதாயம் அங்கே இருந்ததுனால அந்த சமுதாயத்தில் ஏராளமான குளறுபடிகள், வேசித்தனத்திற்கு கணக்கு வழக்கில்ல. ஒரே பெஞ்சாதி 3 பேருக்கு இருப்பா, அதெல்லாம் அங்க போய் நீங்க பார்க்க முடியும் மலேசியாவில். அவர்கள் தமிழ் பேசுகிறவர்கள் ஆகையினால அவர்களை குறித்து ஒரு பாரம் வந்ததுனால ஒரு வீட்டை தன்னுடைய சொந்த பணத்துல வாடகைக்கு எடுத்து அதுல கொஞ்சம் பிள்ளைங்களை கொண்டு வந்து அவங்கள குளிப்பாட்டி அவங்கள ஸ்கூலுக்கு போறதுக்கு ரெடி பண்ணி சட்டை வாங்கி கொடுத்து சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு பணிவிடை செய்ய ஆரம்பித்தாள் அந்த சகோதரி. நல்லா கவனிங்க, சம்பாத்தியம் எப்படி? அவர் மோட்டர் மெக்கானிக், அவருக்கு ஒரு பெரிய ஷெட் எல்லாம் கிடையாது. ஏதாவது வண்டி வழியில் நின்றுனா போன் பண்ணுவாங்க, இவர் போய் ரிப்பேர் பண்ணி கொடுப்பார். பெஸ்ட் மெக்கானிக், அவருக்கு ஷெட் எல்லாம் கிடையாது, போன் நம்பர் தான் கொடுப்பாரு. உங்க வண்டி எங்கேயாவது பழுதா போச்சுன்னா என்னைய கூப்பிடுங்க ஐயா. அப்போ ஒரு நாளைக்கு நல்ல காசு கிடைக்கும், ஒரு நாளைக்கு ஒண்ணுமே கிடைக்காது. அப்ப அவர் என்ன ஜெபம் பண்ணி இருக்கணும்? ஆண்டவர் எல்லாரும் வண்டியும் கெட்டு போகணும், அப்பதான் இவருக்கு பிசினஸ் ஓடும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நிலையற்ற வருமானம் இருந்தாலும் ஆண்டவர் எங்களை பாரப்படுத்தி இருக்காரு. அண்ணன் எங்களுக்கு மாதிரியா இருக்காருன்னு சொல்லி ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து உடனே அங்க இருந்த சைனீஸ் பீப்புள் என்ன செஞ்சாங்க, எவ்வளவு செய்யறது, ஒரு வேனையே ஃப்ரீயா கொடுத்துட்டாங்க, சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க. இப்படி நல்ல காரியங்கள் செய்து கொண்டிருக்கும் போது சில போதகர்கள் அவரிடத்துல வந்தாங்க. இதென்னையா நீர் பெஞ்சாதிக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீன்னு சொல்லி அவரை தூண்டி விட்டாங்க. அவ ஊழியம் செய்யற நீர் சம்பாதிச்சு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுங்களுக்கு தான் போட்டு கொடுக்குறது நல்லா தெரியுமே. ஆமா ஆமா. உடனே ஆதாம் எப்படி, ஆதாமுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஏவாள் வந்து பழத்தை சாப்பிட்டு மீதி இருந்தது தான் கொடுத்தா. இடையில ஒருத்தன் விளையாடிட்டு போனாலும் அந்த மாதிரி விளையாடுறதுக்கு சிலர் நேரங்களில் ஊழியக்காரர்களே செய்வார்கள், நல்ல ஊழியம் செய்வார்கள். அதனால அவர் நான் தான் பிரசங்கம் பண்ணு அவர் ஒரு ரூட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவளை இந்த நேரத்தில் உடன் கிறிஸ்தவர்கள், பொறாமை கொண்டவர்கள் 25 பிள்ளைங்களை பார்த்தா, அந்த பிள்ளைகளுடைய டெஸ்டிமனி எல்லாம் எனக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க, வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு காட்ட முடியும். அப்படிப்பட்ட நல்ல ஊழியத்தை செய்த பிள்ளைய உடன் கிறிஸ்தவர்கள் தவறாக போட்டு கொடுத்து இந்த பிள்ளைகளை இவ தவறாக உபயோகப்படுத்துற 15 நாளைக்கு மேல ஜெயிலில் பிடித்து போட்டு விட்டார்கள். இன்னும் கேஸ் நடக்கிறது. நான் அடிக்கடி அவளுக்கு செய்தி அனுப்பி அவளுக்கு ஆலோசனை சொல்லி அவங்க 2 காரியத்தை செய்து கொண்டே இருப்பேன். தூரத்தில் இருக்கேன், நான் பீகார்ல இருக்கேன், அவன் மலேசியாவில் இருக்கா. போன வாரத்தில் நான் ஓப்பனா சொல்றேன், அதுக்காக கவலைப்படல, இது நிறைய பேருக்கு பிரயோஜனமா இருக்கணும். போன வாரத்தில் குடும்பமா என்னை பார்க்க வந்தாங்க. அவங்க இருக்க இடத்துல இருந்து நான் 2.5 மணி தூரத்தில் நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். என்னை பார்க்க வேண்டும் என்று கேட்டு வந்தார்கள். அப்போ அவர் சொன்னார், எனக்கு அழைப்பு இவ்வளவு மாதிரி இல்லைன்னாரு. எனக்கு அழைப்பு வேற மாதிரி இருக்குது.
அவ சொல்றா, அண்ணே உங்களை பார்த்த பிறகு என்னால தூங்க முடியல. என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே, என் உயிர் தந்தேன் மண்ணுயிர்க்கே. என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே, என் உயிர் தந்தேன் மண்ணுயிர்க்கே. எத்தனை நன்மைகளோ உனக்காக நான் செய்தேனல்லோ. என்றே ஊரை தென்னை ஏங்கி அழைத்தி எப்படி நான் மறப்பேன். என்றே ஊரை தென்னை ஏங்கி அழைத்தி எப்படி நான் மறப்பேன். அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தம் ஆனேன் தேவே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. அழைத்தீரே. அதனால இவன் அந்த எப்படியாயும் அந்த பிள்ளைங்களுக்கு என்னதா செய்யணும்ட்டு அவ அண்ணே, நான் ஜெயில போகும்போது கூட அங்க என்ன கேட்டாங்க, அண்ணே மலேசியா ஜெயில கேட்டாங்க, உன்னை நாளைக்கே நான் உன்னை விடுதலை பண்ணி, நீ மட்டும் முஸ்லீம் சொல்லிடு. 3 பிள்ளைங்களை விட்டுட்டு வந்திருக்க, உன் பையன் பேச மாட்டான், உன் பையனுக்கு காது கேட்காது, நீ தான் அவனுக்கு எல்லாம் செய்யணும். அவன் அங்க விட்டுட்டு வந்திருக்க. 2 பொம்பளை பிள்ளைங்க இப்பதான் வயசுக்கு வந்திருக்குதுங்க, எடுத்துருவானுங்க. பொல்லாத சமுதாயத்தில் நீ வாழ்ந்துகிட்டு இருக்க, அவங்களுக்கு ஊழியம் செய்துகிட்டு இருக்க. ஏன்னா இவகிட்ட இருக்க இந்த பிள்ளைங்க சாட்சியை நான் உங்களுக்கு காட்டினேன், நான் சொல்லுவாங்க. அந்த பிள்ளைங்க 6 வயசுல இருந்து 8 வயசுல இருந்து 10 வயசு பிள்ளைங்க, எங்களுக்கு எங்க அப்பா அம்மா போதை பொருளை கையில கொடுத்து இங்க கொண்டு போய் கொடுத்துருவாருன்னு சொல்லுவாங்க, இது காசு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, நாங்க திரும்ப வந்தா கொடுக்க மாட்டாங்க, அதனால நாங்க திருட ஆரம்பிச்சோம். திருட்டு தொழிலை பண்ண வச்சிருவாங்க அப்பா அம்மா, போதை பொருளை கடத்த வச்சிருவாங்க. போற வழியில நாங்களும் ஒரு பாக்கெட் உள்ள போட்டுக்கிடுவோம் அப்படின்னு சொல்றான் ஒரு பையன். அந்த பிள்ளைகளை எடுத்து மார்பில் போட்டு பிள்ளைகளாக வளர்த்து கொண்டிருக்கிற எனக்கு இப்படிப்பட்ட வேதனைகளா என்று அந்த பிள்ளை கேட்டு அவ சொல்றா, எனக்கு இதுல இந்த பிள்ளைங்களுக்காக நான் உயிரையும் கொடுக்க ரெடியா இருக்கேன், என் பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒரு நேரம் மறுதளிச்சுன்னு நான் வெளியே வந்திருக்கலாம், ஆனா இயேசுவின் அன்பு என்னை இழுத்தத. இயேசுவின் அன்பு என்னை விட்டு நான் எங்க போவேன்னு சொல்லிட்டு நான் இப்பவும் கேஸ் இருக்குது, போலீஸுக்கு ஒன்றும் சாட்சி கொடுக்க முடியல, ஆனாலும் கேஸ் நடக்குது. 2 பேரும் வந்து சொல்றாங்க, நான் ஒன்று தான் சொன்னேன், உனக்கு இந்த வரம் கொடுத்துருக்கிறாரு, உங்க வீட்டுக்காரருக்கு இந்த வரம் கொடுத்துருக்காரு, 2 ரயிலில் தானடி ட்ரெயின் ஓடுது, 2 பேரும் செய்யுங்கன்னா அவங்க புருஷன் சொல்றாரு, அப்படியும் ஓடலாமோ, நீ மானோ ரயில ஏன்டா ஓடுற, ரயில் 2 ஒன்னா போங்கப்பா, உன் கிருபை நீ முடிஞ்சா உதவி செய், நீ முடிஞ்சா உதவி செய், முடியும். குடும்பத்துல சபையில நம்ம வெவ்வேறான அவயவங்கள் ஆனாலும் என் வலது கால் இன்னைக்கு ஸ்ட்ரைக் பண்ணுது, நான் இடது காலோட கோஆபரேட் பண்ண மாட்டேன், என்ன நடக்கும் சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, சொல்லுங்க சொல்லுங்க. நீ போற இடத்துக்கு நான் வரணுமான்னுட்டு வலது கால் சொல்லுது இடது கால்கிட்ட, என்ன நடக்கும் சொல்லுங்க, சொல்ல மாட்டேங்கிறீங்க, ட்ரை பண்ணது இல்லையோ. மனைவி சொல்ல, நீ போற இடத்துக்கு நான் வரணுமா, என்னதுக்கு, அது ரூத்து சொல்லுவா, நீ போகிற இடம்லாம் நான் வருவேன்னுட்டு, நான் எதுக்கு சொல்லணும். ஹலோ, போற டைரக்ஷன் ஒண்ணு, ஒருவேளை இது இப்படி காலை வச்சுட்டு போகுது, இது இப்படி காலை வச்சுட்டு போகுது, போற பரவாயில்லையா,
பரவாயில்ல, இதுக்கு சுண்டு வரல் இந்த பக்கம் இருக்கு, இதுக்கு சுண்டு வரல் இந்த இருக்கு, பரவாயில்லையா. ஆனா டைரக்ஷன் ஒண்ணுயா, பக்கத்துல கைப்பிடிச்சுக்கங்க. உங்க குடும்பத்துக்குன்னு ஒரு தரிசனம் இருக்கா? கேட்டு வைங்களேன். என்ன கேட்டு வைங்களேன். என்ன பிரியமானவர்களே, ஆவியில அனலா இருங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. அதுக்கு ஜாக்கிரதையா இருங்க, அசதியாயிராமல். எதுக்கு ஆண்டவர் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லிட்டு இதை சொல்றாரு? நீங்க எல்லாரும் ஆண்டவருக்கு பணிவிடை செய்வதற்காகத்தான், எல்லாரும் எதையாயிலும் செய்வதற்காகத்தான் உண்டாக்கப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். எபேசியர்களின் நிருபம் 2வது அதிகாரம். எபேசியர்களின் நிருபம் 2வது அதிகாரம். தெரிந்த வசனங்கள், தெரியாத காரியத்தை பார்க்கலாம். 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம் 10வது வசனம் வரை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல அல்ல. ஏனெனில், நல்லா கவனிங்க, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். எல்லாரையும் பின்னால் மறுபடியும் சொல்லுங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். நம்புறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் பேர் கைதான் மேல போகுது, மற்றவங்களும் நம்பலையா? எந்திரிச்சு போங்க ஐயா, உங்களுக்கு பிரயோஜனம் முன்ன பேரசங்கம் பண்ணி பிரயோஜனமே இல்லை. வேத வசனத்தின் சொல்லுது, நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் நற்கிரியைகளை செய்வதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். நான் தேவனுடைய செய்கையா இருக்கிறேன். நிறைய கிறிஸ்டியன்ஸ், நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இந்த சின்ன உண்மை தெரியல. ரட்சிக்கப்பட்டேன்னு தெரியும், ஏனெனில் தெரியாது. ஏனெனில் என்னுடைய நற்கிரியைகளே எனக்கு ரட்சிப்பு கொண்டு வராது, ஆனா ரட்சிக்கப்பட்டது நற்கிரியைகளை செய்வதற்கு தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.